ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவை மட்டும் நீ நம்பிக்கையோடு கேட்டீன்னா சரியாக 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழும். ரொம்ப நாளாக இப்படி தான் சொல்கிறீங்க முருகா, ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதமோ அதிசயமோ எதுவுமே நடக்கவும் இல்லை, என் வேண்டுதல் நிறைவேறவும் இல்லைன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிற சில விஷயங்களை நீ மறந்துடுற. நான் சொல்கிறதுல பாதியை கவனமாக கேட்குற நீ பாதி விஷயங்களை கேட்டுக்காம கவனிக்காம கடந்து போயிடுறதால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. நான் சொன்னதை நல்லா கவனிச்சின்னா உன் கர்ம வினைகள் முடிஞ்சு உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கர்ம வினைகள் முடிவதற்குள்ளாகவே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் நீ கர்ம வினைகளையும் பாவத்தையும் சம்பாரித்து வச்சின்னா எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? இப்போதுதான் உன் கர்ம வினைகளை எல்லாம் முழுசாக முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த நேரத்தில் நீ மட்டும் மனசில் முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு தானமோ தர்மமோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியமோ செஞ்சினா கண்டிப்பாக இந்த நல்ல நேரத்திலேயே உனக்கான வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அற்புதமாக நடந்துவிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்களா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. பல பேரிடம் நீ சந்தோஷப்பட்டு சொல்லும் விஷயங்களே தடையாக உருமாறி அது நடக்காமலே போயிடுறதுன்றதை நல்லா கவனிச்சு பாரு. உன் கூட நெருங்கி பழகி உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் உன் கூடவே இருந்துக்கிட்டு உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உன்னை அழிக்க நினைப்பவர்களாகவும் இருக்காங்க. எப்போதும் என்ன நல்லது நடந்தாலும் எந்த நல்ல விஷயத்தையுமே கூட நடக்க போகிற விஷயமோ நீ செய்ய போகிற மிகப்பெரிய விஷயமோ எதையுமே யார்கிட்டையும் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்வமே. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கேற்றாற் போல காரியத்தை செயலாற்றக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் மிகப்பெரிய அளவில் கிடச்சி கௌரவமாக தன்மானத்தோடு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்படி செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் யாரிடமும் உன்னுடைய உண்மையான முகத்தையும் மனசையும் மறைச்சி வச்சுக்கிட்டு பொய்முகத்தை காட்டி நல்லவன் போல நடிக்கணும்னு நினைக்காதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் தன் உண்மையான சொரூபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பொய்யானவர்களா போலியானவர்களா நல்லவர்களாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் செல்வமே. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையான நீ எப்போதும் நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. எந்த இடத்திலும் உண்மையை பேச தயங்காதே. பொய் சொல்வதற்கு பதிலாக எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் கூட அது உனக்கு நன்மையாக முடியுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உண்மை எங்கே இருக்கோ அங்கே இந்த முருகன் நானும் இருப்பேன். உண்மையை பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. எப்போவுமே நீ நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருந்ததுன்னா உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன். உன் மனசில் சந்தோஷமும் உன் உடலில் ஆரோக்கியமும் உன் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லதை செஞ்சு தர வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எல்லாமே நல்லதுக்கு தானே நீ தீர்க்கமாக நம்பும்போது உன்னை யார் கைவிட்டாலும் உன்னுடைய நம்பிக்கை கைவிடாம உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். நம்பிக்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த முருகன் நானும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் தான். நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை முழுசா நம்புறியோ அந்த அளவுக்கு அதை வெற்றியுடையதாக நான் நடத்தி காட்டுவேன். என்னுடைய செல்ல குழந்தையாக நீ இருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறந்துட வேணாம். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு பொறுமையாக காத்திருந்தாயே ஆனால் உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன் அப்பன் முருகன் நான் கிடைக்க செய்வேன். உனக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. இந்த உலகத்தில் நீ யாரையும் அடக்கி ஆள ஆசைப்படாதே என் செல்வமே. அதுக்காக நீ யாருக்கும் அடங்கியும் போக வேண்டாம். கோபம் பொறாமை ஆணவம்ன்றதெல்லாம் மனிதனை கொல்லக்கூடிய கொடிய நோய்களாக இருக்கு. இதிலிருந்து நீ விலகி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ
நீ தவறுகள் செய்ய முற்படும் போது அதில் உன்னை சிக்க வைக்கிறதுக்காக உன்னை சுற்றி இருக்கிறவங்களே நீ தப்பு பண்ணி தவறான வாழ்க்கையை வாழ்ந்தினா அவங்க சரியாக செஞ்சு சொகுசா வாழலான்ற திட்டத்தோட உன்னை வழிய வந்து கெட்டது செய்ய முயற்சி செய்வார்கள். உனக்கு உதவியும் செய்வாங்க. நீ கெட்டது செய்கிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் நீ நல்லா வாழ்கிறதுக்கு உதவி செய்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் தப்பு செய்ய சொல்லி வழிகாட்டினாலும் ஊக்கப்படுத்தினாலும் நீ தவறான வழியில் போகவோ தப்பான பழக்க வழக்கங்களை கற்றுக்கவோ கூடாது என் செல்வமே. ஓ மனசில் எப்போதுமே நீ உறுதியாக வைராகியமா நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன், நல்ல பிள்ளையா நல்ல பழக்கத்தோடு வாழுவேன்ற எண்ணம் உன் மனசில் ஆழமாக ஊன்றி இருக்கத்தான் வேண்டும் என் செல்வமே. உண்மையிலேயே ஒரு மனுஷனோட மனசுங்கிறது ஒரு குரங்கு போலதான். குரங்கு எப்படி கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நிற்காது உக்காராதோ அதே போல குரங்கு இங்கிட்டு அங்கிட்டும் மரத்தில் பாஞ்சு அலைஞ்சு தாவி திரிஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பதை போல மனிதனுடைய மனசும் இங்கும் அங்கும் அலைப்பாஞ்சிக்கிட்டு இதையும் அதையும் நினச்சிக்கிட்டு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி போவோமா இப்படி போவோமான்னு பல விஷயங்களை தாவி திரிந்து அலைந்து ஓடி தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த விஷயத்துக்காகவும் உன் மனசை நீ தப்பான வகையில் அலைப்பாய விட்டுறாதே. மனித மனம் என்றால் தவறு செய்ய தூண்டத்தான் செய்யும். ஆனால் நீ ஏன் பிள்ளையா இருக்கிற காரணத்தினால தவறை தாண்டி உண்மையாய் நேர்மையாய் ஒழுக்கமாய் சரியான விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே. நீ தப்பு செய்யும் போது உனக்கு உதவி செய்கிற மனிதர்கள் நீ தவறுகளிலிருந்து மீண்டு வந்துடலாம், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு உண்மையை புரிஞ்சு யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டினா நீ திருந்துறதுக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் யாருமே உனக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் செய்வதை தவிர்த்து விட்டு நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ தயாராக. எப்போதும் நல்ல பழக்கங்களை செய்யக்கூடிய நல்ல குணத்தோடு வாழக்கூடிய என் பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே. நீ நினைச்சது எதுவும் நடக்கலன்னு இப்போதைக்கு மனமுடைந்து போகாதே. நீ என்னிடம் மனமுருகி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு தர்றதுக்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன். காலம் கடந்து கொடுத்தாலும் நான் அனைத்தையும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் எண்ணத்தோடு தான் இப்போது இந்த பதிவை கேட்க சொன்னேன். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருதே இவ்வளவு தடைகள் வருதே நினச்சி மலைச்சு போகாதே. எல்லா தடைகளையும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கிட்டு அதில் ஏறி போய்கிட்டே இரு. உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. நீ தோத்தாலும் கூட மறுபடியும் ஜெயிப்பதற்கு என் துணை எப்போதும் இருக்கும். தனித்துவமாக தனித்தன்மையோடு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போற. நீ வாழ்வில் வெற்றி பெறுவதையும் இந்த உலகத்தில் உயர்ந்து வாழ்வதையும் இங்கே யாராலுமே தடுக்க முடியாது. எப்போவுமே என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற அந்த தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கோ. எந்த காரியமாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காதே. எதையும் செயல்படுத்த நேரம் தாழ்த்தாதே என் செல்வமே. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், உனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை நினச்சி நீ தனியே உட்கார்ந்து அழுகும் போதெல்லாம் நான் உன் கூடவே இருந்து கண்ணீரை துடைக்கவும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் முழுவதுமாக என்னை சரணாகதி அடைந்து விடு. உன்னுடைய ஒவ்வொரு பிறவியிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வழி நடத்துவேன் என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னால் எழுதப்பட்ட ஒரு நாடகம்தான். உன் வாழ்க்கையில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் எழுதி வச்ச நானே உன்னை வழி நடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கவும் வைக்க போகிறேன். இன்ப துன்பம்னு எல்லாம் கலந்திருக்கிற உன் வாழ்க்கையில் எப்போதும் நீ இன்பங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு துன்பங்களை கடந்து வாழ்க்கையை வாழ தயாராகு. கடைசி வரை நான் உன் கூடவே இருந்து உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிலையான நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உன் மனசுலையும் உடம்புலையும் தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்குன்னு
எனக்கு நல்லா தெரியும். உடல்ல 1008 பிரச்சனை வருதுன்னா மனசுலையும் அமைதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம நீ கலங்கிக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. அத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும், விஷயங்கள்ல இருந்தும், அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தினமும் முருகா முருகான்னு என் நாமத்தை நீ சொன்னீனா, என் மேல நீ வச்சிருக்க பரிபூரண நம்பிக்கைக்கு பலனாக உன் கர்ம வினையின் தீவிரத்தை எல்லாம் குறைச்சு உனக்கான நல்லதை மிக சிறப்பாக, வெகு விமரிசையாக, உன் விருப்பம் போலவே நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. உன்னுடைய கர்மாக்களையும் பாவங்களையும் நான் எனக்கு காணிக்கையாக பெற்றுக்கொள்கிறேன். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பாவங்களையும் கர்மாக்களையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு என்னிடமிருந்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள தயாராகு. உன் உழைப்பின் பலனை மற்றவங்க அனுபவிக்கும் போதும், உன்னுடைய உழைப்பை மற்றவங்க திருடி திங்கும் போதும், உன்னை ஏமாற்றி அவங்களுக்கான காரியத்தை சாதிச்சுக்கும் போதும் நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உண்மை என்னன்னா, உன்னுடைய உழைப்பை சாப்பிட்றவங்களும், உனக்கு வர வேண்டியதையெல்லாம் தடுத்து தான் அனுபவிக்கிறவங்களும் உன்னுடைய பாவத்தையும் அனுபவிக்கும்படி நான் செய்வேன். கர்மாக்கள்ல இருந்து உன்னை விடுதலை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னைக்கு உன்னை ஏமாத்தினவனும் கஷ்டப்படுத்தினவனும் நாளைக்கு இந்த உலகத்துல நிம்மதியாக வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. நீ அமைதியா மௌனமாக இருந்தீனா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி தருவேன். உன்னை நம்பி வர்றவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக அவர்களுக்கு உதவி செய். எப்போதும் யாராவது ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது செய்வாங்க, பலன் கிடைக்கும்னு நினைச்சு உதவிகள் செய்ய வேண்டாம். உன்னை கண்டு பொறாமைப்படுபவர்களும், உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களும், இவர்களையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது என் செல்வமே. உனக்கு பிடிச்சவங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் திடீர்னு கஷ்டம் வருது. என்னடா நம்ம அவங்களுக்கு நல்லது நினச்சா அவங்களுக்கு கஷ்டம் வருது. யாராவது கெட்டது செய்யும்போது அவங்கள பார்த்து கோபப்பட்டா அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. உண்மை என்னன்னா, நல்லது செய்பவர்களுக்கு கஷ்டம் வரும். ஆனால் அவங்க அதிலிருந்து மீண்டு நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்வாங்க. கெட்டது செய்பவர்களுக்கு கஷ்டம் வராது. ஆனால் மொத்தத்துக்கும் சேர்த்து முடிவில் கடைசி காலத்தில் அவர்கள் அளவுக்கு அதிகமான துன்பத்தை அனுபவிப்பவர்களாக வாழுவார்கள். இப்போது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனக்கு பிடிச்சவங்களுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் வருத்தப்படாதே. என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக இரு. அவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் உன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உனக்கு தாழ்வு மனப்பான்மையோ தலைக்கணமோ உண்டாகாத அளவுக்கு அனைத்தையும் உனக்கு சிறப்பாக உன் வாழ்க்கைக்கு மேன்மையானதாக, அழகானதாக நான் ஆக்கி கொடுக்குறேன். உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நான் உனக்கான நல்லதை செய்து தருவேன். சில கெட்ட மனிதர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். நல்ல ஒழுக்கமாக இருக்கிறவங்களும் சில தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க தான் செய்வாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தில் யாருமே 100க்கு 100% நல்லவர்களாக, உண்மையானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக இருக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீ பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் கொஞ்சம் குறை நிறைன்னு எல்லாம் கலந்தவங்களாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. உன் முயற்சிக்கெல்லாம் முடிவாக, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காம உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருக்க போகிறேன். நீ முதல்ல எப்போ மனசு உருகி முருகான்னு என் பேரை சொன்னியோ அப்போதே உன் பொறுப்புகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன். நான் உன் கூடவே பயணம் செஞ்சு உன்னை வழி நடத்தி எல்லா தீய விஷயங்களையும், தவறான விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு நடக்க போகிற அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல நினைக்காதே என் செல்வமே. வெகு விரைவாகவே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை அழகானதாக, ஆனந்தமானதாக மாற்றி உன் கையில் ஒப்படைக்க போகிறேன்.